ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மோட்டோவில் G35 5G மொபைலோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மொபைல் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த மொபைலோட ஓவரால் ஃபீச்சர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட ஒரு பாசிட்டிவான யூனிக்கான ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் வெறும் 10,000 தான். 10,000 அந்த ப்ரைஸுக்கு எந்த மாதிரிக்கு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேமை பொறுத்தளவுக்கு 4 ஜிபிக்கான ரேம் கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த ஒரு மொபைலோட பொறுத்தளவுக்கு ஸ்பெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஸ்பெக்ஸ் தான், அதாவது 4 ஜிபிக்கான ரேமும் 128 ஜிபிக்கான ரோமும் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து கேமரா சைடு போகலாம். கேமரா சைடு போனீங்கன்னா 50 எம்பிக்கான ஒரு பெரிய கேமரா கொடுத்துருக்காங்க. 8 எம்பிக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் ரியர் கேமரா பொறுத்தவரைக்கும் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 16 எம்பிக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க நண்பா. 4K மோடில் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் 1080 பிக்சல்ஸில் 30 fps வரைக்கும் உங்களால் வீடியோ எடுக்க முடியும். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.72 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LTPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LTPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நண்பா. LCD டிஸ்பிளே தான். இந்த ஒரு ப்ரைஸுக்கு LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் மற்ற ஃபீச்சர்ஸ், அதாவது மற்ற ஸ்பெக்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டியை பொறுத்தவரைக்கும் 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருக்காங்க நண்பா. 20 வாட்ஸுக்கான டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளேவோட 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. IPயோட 52க்கான வாட்டர் ரெப்பலண்ட் டெக்னாலஜியும் வாட்டர் டச் டெக்னாலஜியும் அப்ளை பண்ணியிருக்காங்க நண்பா. இன்கேஸ் நீங்கள் வாட்டரில், அதாவது டிஸ்பிளேல தண்ணி போட்டிருந்தாலும் உங்களோட டச் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். ப்ராசஸரை பொறுத்தவரை யூனிசோக் 730க்கான ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதனோட புது ப்ராசஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்போட 888 ப்ராசஸரோட ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஒரு ப்ராசஸரும் கொடுக்கும் நண்பா. அடுத்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட டெப்டை பொறுத்தவரைக்கும் 7.79 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெயிட்டை பொறுத்தவரைக்கும் 185 grams கொடுத்துருக்காங்க நண்பா. கலர் வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு 3 கலர் வேரியன்ட் இருக்கு. பிரைஸ் ஆல்ரெடி சொன்ன மணிக்கே தான் 10,000. ஓகே நண்பா, இப்போ இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மணிக்கே தான் 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LTPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. IPயோட 52 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க நண்பா. வாட்டர் டச் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. கேமரா சைடு போனீங்கன்னா 50 எம்பிக்கான ஒரு கேமராவும் 8 எம்பிக்கான ஒரு கேமராவும், ஆக மொத்தம் 2 கேமரா ரியர் கேமராவும், ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் 16 எம்பிக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. ரேமை பொறுத்தவரைக்கும் 4 GB ரேமு, ரோமை பொறுத்தவரைக்கும் 128 ஜிபிக்கான ரோம் கொடுத்துருக்காங்க நண்பா. சார்ஜரை பொறுத்தளவுக்கு ஒரு 20 வாட்ஸுக்கான டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட ரிவ்யூவோட ரேட்டிங்கை பற்றி பார்க்கலாம். கேமராவை பொறுத்தவரைக்கும் 3.8 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5க்கு. அதே மாதிரி பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 4.2 கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்தவரைக்கும் 4.3 கொடுத்துருக்காங்க நண்பா. எத்தனை பேர் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எத்தனை பேர் இந்த மொபைல் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye bye, see you.